அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது பாமக. இந்த நிலையில் 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு ராஜ்யசபா சீட்டையும் பாமகவுக்கு கொடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 18 தொகுதிகள் என்பதால் பாமக மிக வலுவாக உள்ள தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இது பற்றிய முழு விவரம். வணக்கம். அதிமுக பாமக தொகுதி ஒப்பந்தம் இன்று காலையிலே உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை தொடங்கிய போது பாமக 30 சீட்டுகள் வேண்டும் என்று தங்களுடைய பேச்சை தொடங்கி இருக்கிறார்கள். இறுதியாக அது 18 என்ற அடிப்படையிலே நிறைவடைந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. அதாவது 18+1 18 எம்எல்ஏ சீட்டுகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. இந்த ஒரு ராஜ்யசபா என்பது அது அன்புமணி அல்லது அவரது மனைவி சௌமியா இருவரில் ஒருவருக்கு ஒதுக்கப்படலாம் என்று தகவல் கிடைக்கிறது. பாமக கடந்த காலங்களில் இது போன்று குறைவான சீட்டுகளுக்கு ஒப்புக்கொண்டதே கிடையாது. கடந்த 2021 23 சீட்டுகளுக்கு ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அப்போது ராஜ்யசபா சீட்டு கிடையாது. தற்போது வரக்கூடிய மார்ச் மாதத்திலேயே இந்த ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்பட இருக்கக்கூடிய காரணத்தால் அதிலிருந்து சில சீட்டுகளை குறைத்துக் கொண்டு 18 சீட்டுகளுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 18 என்பது முழுக்க பாமக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் நின்றால் பாமகவினுடைய அந்த அதிமுக பாஜக கூட்டணியோடு வலிமையாக இருக்கக்கூடிய 100% வெற்றி என்ற தொகுதிகளை மட்டும் கேட்டு பெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த தொகுதிகள் என்றும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிகிறது. வட மாவட்டங்களில் பாமக மிக வலுவாக இருக்கக்கூடிய கட்டாயம் 100% வெற்றி என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும் அந்த 18 தொகுதிகளை கேட்டு பெற திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. மேலும் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 3 பேருக்கும் சீட்டு கிடைக்கும் என்றும் பாமக வட்டாரங்களிலே சொல்லப்படுகிறது.